கைஸ் 30,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஸ்மார்ட் போன்ல எல்லா விஷயங்களும் பெஸ்டா இருக்கிறது இல்ல. கேமரா நல்லா இருந்தா பேட்டரி இம்ப்ரெசிவா இருக்காது, பேட்டரி நல்லா கொடுத்துருவாங்க, கேமரா அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ மோட்டோரோலாவும் இதே பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் கொண்டு வந்திருக்காங்க. மீட் தி ஆல் நியூ மோட்டோ ஜி மேக்ஸ். மோட்டோரோலா இந்த எல்லா விஷயங்களும் ஒரே ஸ்மார்ட் போன்ல கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல பிக் பேட்டரி, ஸ்னாப்டிராகன் சிப்செட், கேமராக்கும் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு பானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துலாம். உள்ள ஸ்மார்ட் போன், டாக்குமெண்டேஷன், டைப் ஏ டு டைப் சி கேபிள், 33 வாட் அடாப்டர். ஸோ தேவையான எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. ஒன்னு தவிர பேக் கவர் தனியா தான் வாங்கணும். ஸோ முதல்ல டிசைனுக்கு நேரா போயிடுவோம். பார்த்த உடனே மற்ற மோட்டோரோலா ஸ்மார்ட் போன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேமரா மாடல். ஆனா இங்க பினிஷ் உங்களுக்கு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பாத்தீங்கன்னா சாட்டின் இன்ஸ்பயர்ட் பினிஷ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஷைனியா இருக்கு. அதே சமயத்துல ஒரு டெக்ஸ்சரும் இருக்கு. 3 கலர்ஸோட வருது. என்கிட்ட இருக்கிறது பேண்டோன் ஸ்டார் கேசர். இன்னும் 2 கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்டோன் அலாஸ்கன் ப்ளூ, பேண்டோன் மலாகார்ட் கொடுத்துருக்காங்க. மூணுமே உங்களுக்கு ஒரே மாதிரி சாட்டின் பினிஷ் தான். ஸோ ஸ்மார்ட் போன் ஃபிளாட் டிசைன், வெயிட்டும் 210 கிராம்ஸ். இது டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 818 சர்டிபிகேஷன் இருக்கு. ஐபி ரேட்டிங் பேசிக்கா கொடுத்துருக்காங்க. IP64 வருது. முன்பக்கம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 இருக்கிறதுனால தெரியாம கீழே போட்டாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். அதே பெர்ஃபார்மன்ஸ் முதல்ல நான் சொன்னதான் ஸ்னாப்டிராகன் சிப்செட், அதுவும் 4 நானோமீட்டர் சிப், ஸ்னாப்டிராகன் 6S Gen 4 வருது. கூடவே LPDDR5X RAM, UFS 3.1 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு. அதோட ரேம் பூஸ்ட் அதுவும் இருக்கு. வர்ச்சுவல் ரேம் தேவைப்படுறவங்க அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மார்ட் போன்ல. இங்க பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிப்செட்ல எல்லா ஸ்மார்ட் போனும் ஸ்கோர் பண்ற மாதிரி தான் 8 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. அதோட CPU த்ராட்லிங் டெஸ்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பெருசா த்ராட்டில் ஆகல. உங்களுக்கு கிரீன் லைன்ஸ் தான் வந்திருக்கு. அதோட கேமிங் எப்படி இருக்கும் செக் பண்றதுக்காக BGMI டவுன்லோட் பண்ணி அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். BGMI 60 FPSல நீங்க கேம் பிளே பண்ண முடியும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு. ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதால ஹேண்டில் பண்ண முடியாது. மீடியோக்கர் கேம்ஸ் நீங்க விளையாட முடியும். ஸோ நார்மல் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. குவிக்காவே அன்லாக் ஆகுது. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதோட சைட்ல சிம் ஸ்லாட், இது டூவல் சிம் சப்போர்ட்டோட வருது. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோ இருக்கு. டால்பி அட்மாஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூவல் சென்சார், 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார், சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் வருது. செல்ஃபி கேமரா பரவாயில்லங்க, 12, 13 மத்தவங்க தராங்க. இவங்க 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்க அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் போட்டோஸ் 1xல எடுக்கும் போது உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இங்க கேப்சர் பண்ணுது. பின்பக்கம் சன்லைட் இருந்தா கூட ஓரளவுக்கு லைட் கண்ட்ரோலுமே நல்லாவே பண்ணுது. போன்ல உங்களுக்கு போட்டோ ப்ராசஸிங் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயுமே 24mm 35mm நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோக்கல் லென்த்துமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளர் எஃபெக்ட்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். மெயின் சென்சாரை விட உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அல்ட்ரா வைட்ல. ஆனா டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. டீடைல்ஸும் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணுது. அதே செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல்ல நல்ல டீடைல்ஸோடவே உங்களால கிளிக் பண்ண முடியுது. என்னோட ஸ்கின் டோன் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணல, நல்லா கேப்சர் பண்ணிருக்கு. டீடைல்ஸ் ஷார்ப்பா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயுமே பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் நல்லா இருக்கு. போட்டோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. கூகுள் போட்டோஸ்ல போயிட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். AI போட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் இருக்கிறதுனால போட்டோடைய கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இரேஸ் பண்ணணும்னா மேஜிக் இரேசர் இருக்கு. போட்டோ அன்பிளர் ஆப்ஷன் இருக்கு. போர்ட்ரேட் பிளர் ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோ ஃப்ரேம் ரீஇமேஜின், இந்த எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோகிராஃபி ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 2K நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு டீடைல்ஸ் பரவாயில்ல, ஸ்டேபிளாவும் ரெக்கார்ட் ஆகுது. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 ஹலோ UI அப்படிங்கிறதுனால பெருசா ப்ளோட்வேர் இல்ல. சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு, அது வேணும்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் Android அப்டேட் இருக்கு. 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க.
மற்ற ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலாவுடைய ஸ்மார்ட் கனெக்ட் இதுலயுமே அவைலபிளா இருக்கு. லேப்டாப், டேப் எதுல வேணுமோ நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மோட்டோ செக்யூர்ல திங்க் ஷீல்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 5G பேண்ட்ஸ் தாராளமா கொடுத்துருக்காங்க. நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் மற்ற மோட்டோ போன் மாதிரி தான். நீங்க கால் ரெக்கார்ட் பண்ணும்போது எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரி 7000 mAh கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லயே உங்களுக்கு சார்ஜர் இருக்கு. 33 வாட் அடாப்டர் 45 கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இங்க வந்து உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. நீங்க நார்மல் யூசர் அப்படின்னா தாராளமா நீங்க 1 நாள் 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணிருக்காங்க. அடுத்ததா டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் 6.72 inches ஆனா LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், வைட் ஒன் L1 சப்போர்ட், HPM பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1015 nits அப்படிங்கறதுனால வந்து உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அவுட்டோர்லயும் ஓரளவுக்கு தெளிவாவே இருக்கு. டிஸ்பிளேல நீங்க LCD பேனலா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன இங்க வந்து உங்களுக்கு சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா டிஸ்பிளேல ஒரு ஃபீச்சர் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க. வெட் டச் ஃபீச்சர் இருக்கு. ஸோ உங்க கை ஈரமா இருந்தா கிச்சன்ல வேலை செய்றீங்களா, மழையில நனைஞ்சாலும் உங்களுக்கு டிஸ்பிளே பேனலை நீங்க ஸ்க்ரால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல ஆடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மோட்டோரோலா பார்த்து மற்ற பிராண்ட்ஸ் கத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மோஸ் சப்போர்ட். நல்லா இருக்கு அவுட்புட், உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க பாட்டு கேட்பீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதோட 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்கிறதுனால வயர்ட் ஹெட்போன்ஸ்லயும் நீங்க தாராளமா பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ மோட்டோ G Max இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் 26,999 ரூபாய். இப்போ பிளிப்கார்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய லீடிங் ஸ்டோர்ஸ், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த விலைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருடைய ஃபேவரட் ஸ்னாப் டிராகன் சிப்செட் கொடுத்துருக்காங்க. டிசைனுமே பாத்தீங்கன்னா இந்த சாட்டின் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அகைன் பேட்டரியும் பிக் பேட்டரி அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஆப்டிமைசேஷனும் நல்லா இருக்கு. கேமராவும் இந்த விலைக்கு டீசெண்டா கொடுத்துருக்காங்க. அதோட ஆடியோ டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டிஸ்பிளே மட்டும் அமலட் கொடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ மோட்டோ G Max இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.